15 ஆகஸ்ட் போடுற இந்த ஜாதகத்தை போடுறேன். 15 ஆகஸ்ட் 15 எனக்கு 15 ஆகஸ்டே சந்தேகம் வேற இல்ல 15/8 வச்சு போலாம். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். 8ஆவது மாதம் பண்ணிட்டு இருக்கோம். அதே வச்சுக்கலாம். சந்தேகத்தை விட்டுருங்க. ஏன்னா அன்றைக்கி தான் கொடுத்துருக்கான். இவங்க போனாங்க வாங்கினாங்க. இதொക്കെ தான் நடந்தது. 15 நைட்டா 14 நைட்டா 12ங்கும்போது 15 தான் வரும். இங்கிலீஷ் போர்டு 12 மணி. ஓகே. ஸோ ஏஎம் தான் வரும். ஏஎம் தான். 1947 ஏஎம் தான். ராத்திரி 12 மணிக்கு குஷி இங்கே டெல்லி. டெல்லி அன்றைக்கு நட்சத்திரம் பூச நட்சத்திரம், கடகராசி, ரிஷப லக்னம், திரியோதசி திதி தேய்பிரை, திரியோதசி திதி தேய்பிரை. அன்னைக்கு ஜாதகம் வந்து ரிஷப லக்னத்துக்கு லக்னத்தில் ராகு, 7 குரு கேது. உருப்பிடவே கூடாது. ஏன்னா நாகதோஷத்தில் பிறந்திருக்கு. நாகதோஷம் கொடுத்துருக்கு. லக்னத்தில் ராகு, 7 குரு கேது. அதுக்குள்ளேயே ஒரே கட்டத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, சந்திரன் வந்து ஆட்சி, செவ்வாய் 2ல். அது புதனோட இடத்துல செவ்வாய். இங்கே வரவு எவனுமே புத்தி சாதியில் இருக்கக்கூடாது. புத்தி ஸ்டடி இருக்காது. தனம் வாக்குஸ்தானத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். சூரியன் ஆட்சி, புதன், சுக்கிரன், சனி. ஆட்சியாளருக்கும் மக்களுக்கு சண்டை வரணும். சனி மக்கள், சூரியன் ஆட்சி, சுக்கிரன். புரியுதா? எப்பயுமே ஒரு குழப்பத்திலே இருந்து சுக்கிரன் எப்பயுமே ஒரு காவத்திலே உட்கார்ந்துருக்கணும். எவ்வளோ இருந்தாலும் ஒரு பெண் வந்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. பெண் ஆட்சியாகும் போது இந்த இடம் வந்து டெவலப் ஆகும். பெண் ஆட்சியாக இல்லாத போது இதாகும். புதன் தான் 4ஆம் இடத்துல. புதன் உட்கார்ந்துருக்கார். 2ஆம் இடத்துக்காரனும் 5ஆம் இடத்துக்காரனும் புதன் 4ல் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப பக்தி உள்ளவர், ரொம்ப தீவிரமான பக்தி உள்ளவர். யாராவது உட்கார்ந்தா இந்த நாடை காப்பாற்றலாம். இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. சுயநலம் தான் முக்கியம். சிலைக்கு சுயநலம் தான் முக்கியம். மற்ற பற்றி கவலைப்படுறது அதுதான் விட்டுது. ஏன்னா 8ஆம் இடத்து குரு 7ல் போய் உட்காந்து கேதுவோட போய் உட்காந்துருக்கனால இது வந்து காலசர்ப்ப தோஷத்துக்கு சேர்ந்தது. காலசர்ப்ப தோஷத்தில் உட்காந்துருக்கு. ராகு லக்னத்தில் இருந்ததுனால தான் முஸ்லீமை பிரித்து விட்டது. அவன் தான் வந்து இங்கே வந்து டாமினேஷன் பண்ணிகிட்டே இருப்பான். எப்பயுமே முஸ்லீமுடைய டாமினேஷன் இந்தியாவில் இருந்துகிட்டே தான் தொடர்ந்து உள்ளாக தான் இருந்துருக்கும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் எப்படியே விட்டாங்கன்னாக்க தசாபதி காலத்தில் ஆறுனாலும் மாறுறது தான். அதனால் இப்போ இருக்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தெய்வ பக்தி அதிகமாக உள்ளதுனால ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்து தான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பாருங்க. அப்படியே பாவத்தில் தான் மாறி இருக்கு. ராசியில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் ஒரே கட்டம். சந்திரன் உட்பட சந்திரன், சனி, சந்திரன் எல்லாம் ஒரே கட்டம். அதாவது சனி சந்திரன் நல்லா புரிஞ்சுங்க. சனி சந்திரன் என்ன சேர்ந்துருக்காங்க. திருமணமானவர்கள் மேலே போய் உட்கார்ந்தாங்க. நாடை வந்து காப்பாற்ற முடியாது. திருமணம் ஆகாத உட்கார்ந்தா காப்பாற்றலாம். பின்னாடி தசாபதியில் ஓடிட்டு இன்னைக்கு வந்து இந்த தசாபதி வந்து சூரிய தசை முடிஞ்சு சந்திரதசை முடிஞ்சு போகுது 25ல். அடுத்தது செவ்வாய் தசை வருது 2028லேருந்து 2032 வரைக்கும். 2029லேருந்து 30க்குள்ள நிச்சயமாக இதில் ஒரு மாற்றம் ஏற்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மாற்றம் ஏற்படும். அப்போ பக்கா ஆள் வந்து உட்காந்தா நாட்டை காப்பாற்றலாம். யாராவது உட்காந்து சுயநலவாதிகள் உட்காந்தா இந்த நாட்டை காப்பாற்றல. பின்னாடி வருது ராகு தசை 2032. எவனாவது வெளிநாட்டுக்காரர் வந்து உட்காந்தா முடிஞ்சு வச்சுக்காரு. குருஜி நீங்கள் சொன்ன மாதிரி திதியில் பாவகரணம் என்ன பாவகரணத்தில் கொடுத்துக்கிறான்னு பார்த்து இதில் திதியில் ஒரு பாட்டு தானே திரியோதசி திதி தேய்பிரை திரியோதசி. ஆனால் அது கரணம் வந்து பாவகரணமாக என்ன காரணம்னு பார்க்கணும்ல. அதில் என்ன டைமில் கொடுக்குறோம் அந்த காரணம் பண்ணுறாரு.
தேய்பிரை திரையோதசியில வருது அப்படின்னா ஆமாம் மேடம். அமாவாசைக்கு முன்னாடி தானே கொடுத்துருக்குறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ பாலவம் இல்லைன்னா கௌலவம் ஏதாவது ஒரு மனுஷை காரணம். மனுஷை காரணங்கிறது அவ்வளவு ஆமாம். ஏன்னா அது ஒரு சுபிட்சமான அது ஒரு கணக்கு, அது ஒரு கணக்கு. அதாவது ஒரு தனி மனிதனுக்கு வரிசை கரணம் செய்யலாம், பல மனிதர்களுக்கு வரிசை கரணம். ஓகே. யோகம் இதெல்லாம் வந்து தீர்மானம் பண்ணி இதெல்லாம் தீர்மானம் பண்ணி தான் பிரபு நம்மளுக்கு பிளான் நாட்டை விட்டு கொடுத்துட்டு வெளியில் போயிட்டாங்க. சும்மா ஒன்றும் போயிடல. அறிவைத்தனத்தோடு தான் இந்த நாடு எப்பவுமே இருக்கணும்னு நினைப்பு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற புதனுடைய காட்சிகள் 2வது சுற்றாறு புதனும் 5வது வந்து நம்ம பண்ண புண்ணியம், கடவுளுக்கு பிரார்த்தனை, கடவுளுடைய அனுக்கிரகம் நாடை தூக்கி வச்சிருக்கு. 2032 கேள்விகளாம் அல்லது ரொம்ப பக்தியோட உட்கார்ந்தாலும் அதை காப்பாற்றலாம் என்றுதான். என்ன யோகம் அது? யோகம் யோகமா சித்தி யோகம். மனுஷக்கரணம் சித்தி திரியோரிசி யோகம் வந்து சித்தி சித்தி யோகம். சித்தி யோகம். அதெல்லாம் ரொம்ப வேலை செய்யும். தனி மனிதனுக்கு தான் வேலை செய்யும். ஒரு குரூப்புக்குலாம் வேலை செய்யாது. கர்ணமோ யோகமோ ரெண்டுமே எப்பயுமே வந்து தனி மனிதனுக்கு தான் வேலை செய்யும். கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து கொடுத்தா 100% வேலை செய்யும். ஒரு பெரிய குரூப் ஒரு 120 கோடி பேருக்கு இது சொல்ல முடியும் போது இது நிறைய பேருக்கு இது பிரச்சனை. எப்போதுமே இந்த நாட்டில் தீவிரவாதம் அதிகமாக இருக்கும். தீவிரவாதம் அதிகமாக இருக்கும். ராகு உள்ள ஒரு வழியாக போகிறான். ஸோ ஒன்று அடக்கணும், இல்லை அடங்கி போகணும். இதுதான் ரெண்டு நடக்கும். நீங்கள் நடக்கிறது வந்து சந்திர திசையில் சந்திர திசையில் 2015 23 செவ்வாய் திசை வரப்போகுது. 3 மாதம் முடிஞ்சு போச்சு. செவ்வாய் அஞ்சாச்சு. செவ்வாய் தான் ஓடுது. 10/2/2026 வரைக்கும் மழைகள் பெய்யும். 10/26க்கும் 27க்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு முஸ்லீம் வழியாக வரும். சில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். 27க்கு அப்புறம் தான் நாடு ஸ்டெடினஸ் கொடுக்கும். அதனால் இந்த பொருள் விலையெல்லாம் முன்ன பின்ன தங்கம் வரும்போது நிச்சயமாக பொருள் விலையெல்லாம் ஏறும். பற்றாக்குறை வரலாம், ஏறலாம். பங்கு சந்தையிலையும் வந்துச்சுன்னா கொஞ்சம் பங்கு சந்தையில் கண்ணாமலாம் ஏறும். தங்க விலை சூப்பராக ஏறும், வெள்ளி விலை ஏறும். எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. குரு வரும்பொழுது என்ன நீங்கள் எதிர்பார்த்து வாங்குறோமோ அதை எதிர்பார்த்துருச்சுன்னா மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அது எடுத்துகிட்டே இருக்குது.